கன்னி ராசிக்காரங்க பட்ட கஷ்டம், அவமானங்கள், யாரும் ஒருத்தர் அவங்க துணையா நிக்க மாட்டாங்களா, நம்ம நியாயத்தை எடுத்து சொல்ல மாட்டாங்களா, நீங்க ஏங்கன்னு அந்த ஏக்கம் எல்லாம் இந்த ஆகஸ்ட் 23, 24 மொத்தமா தீரப்போகுது. அந்த உறவு யார், அவங்க எப்படி உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போகுது. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. உங்க குடும்பத்துக்காக உங்களையே ஒதுக்கிக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அதை ஏத்துக்க குடும்பத்துல ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். உங்களோட அமைதியையும் பொறுமையும் பார்த்துட்டு இவங்களை எப்படி வேணாலும் ஆட்டி இருக்கலாம்னு சிலர் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இந்த ஆகஸ்ட் 23, 24 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு பெரிய படைகளும் கிடைக்கப்படுது. அந்த உறவு உங்க வீட்டு வாசல் படியை மிதிக்கும் போது உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமானதுன்னு அர்த்தம். அவங்க உங்க வீட்டுக்குள்ள வர்றது மூலமா உங்களை எதிர்த்தவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. ஏன்னா இந்த புதிய உறவு உங்களோட பலத்தை 100 மடங்கா உயர்த்த போகுது. இனிமேல் உங்களை மீறி உங்க வீட்டுல எந்த ஒரு காரியமும் நடக்காது. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் இறுதியான முடிவா இருக்க போகுது. உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. இது ஒரு தொழில் ரீதியான கூட்டாளியாகவோ அல்லது பல வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்க உங்களை தேடி வர்றதாகவோ அல்லது உங்க குடும்பத்துல குருசா இணைய போற ஒரு நபராகவோ இருக்கலாம். ஆனா அவங்க வரவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கையில கொடுக்க போகுது. இந்த 2 நாட்கள்ல உங்க மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு பெரிய நிம்மதியும் இருக்கும். இத்தனை வருஷமா நம்ம பட்ட வலிகளுக்கு ஒரு மருந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும். எப்பவுமே மற்றவங்க சொல்றத கேட்டு கேட்டு பழகி போனவங்களுக்கு இனி நாம சொல்றத மற்றவங்க கேட்ட போறாங்க அப்படிங்கிற அந்த அதிகார போதை உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதுக்காக நீங்க யாரையும் மிரட்டவோ உருட்டவோ தேவையில்லை. உங்களுடைய அந்தஸ்து தானாகவே உயரும். அந்த உறவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்து செயல்பட போகிறது. உங்களை நோக்கி வர்ற அம்புகளை எல்லாம் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு சிம்மாசனத்தை அவங்களே உருவாக்கி கொடுப்பாங்க. இனிமேல் நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 23 மற்றும் 24 உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜாவாகவோ அல்லது ராணியாகவோ மகுடம் சூடப்போகும் நாட்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப வலிமையா உங்களுக்கு பக்கபலமா நின்று வேலை செய்ய போகுது. நீங்க இழந்த மரியாதை, உங்களை விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய உண்மையான தாசை என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு புரிய போகும் நேரம் இது. நிறைய கன்னிராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாகப்பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. குடும்பத்துல ஒரு விசேஷம் நடந்தா கூட உங்களை ஒரு பொருட்டா மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்ல காரியம் செஞ்சாலும் பண உதவி செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கிடைச்சது என்னவோ கெட்ட பேரு தான். உழைப்பு உங்களுடையதான் இருக்கும். ஆனா பேரோ புகழோ யாருக்கோ போயிருக்கும். இதெல்லாம் நினைச்சு ராத்திரியில எத்தனையோ நாள் தூங்காம அழுதுருப்பீங்க. நமக்கு சொந்த பந்தம் நிறைய இருந்தோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் முன்னாடி நிக்கலையேங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள பெரிய நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை அணைக்கிற மலையாமா இந்த ஆகஸ்ட் 23, 24 அந்த உறவோட வருகை இருக்க போகுது. அவங்க வர்ற நேரத்துல இருந்து உங்க வீட்டுல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உருவாக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். யார் யாரெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தானாகவே அமையும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து ஆடி போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை இந்த 2 நாட்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. இந்த புதிய உறவு உள்ளே வர்றது மூலமா உங்களுக்கு பண வரவும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. இத்தனை நாளா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாம் இனி சுலபமா முடிஞ்சிடும். காசு பணம் இதுல தங்குறதே இல்லையே, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இனிமேல் வருமானம் பல வழிகள்ல வரப்போகுது. அந்த உறவு உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் உங்களுடைய பொருளாதார நிலைமை தடபடலா உயரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களோட கடன்காரனா காத்த சமுதாயம் இனி உங்களை ஒரு முதலாளியா பார்க்க போகுது. உங்களுடைய பேச்சுல ஒரு கம்பீரம் வரும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமா அமையும். குடும்பத்துல சொத்து பிரச்சனை, தாக பிரிவினை ஏதாச்சும் இழுபறியில இருந்திருந்தா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். அவங்க உங்க பக்கம் நின்று பேசுறத பார்த்து எதிரிகள் கூட கொஞ்சம் பயந்துதான் போவாங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. இனிமேல் உங்களை யாரும் சுலபமா நெருங்கிட முடியாது. எந்த ஒரு கெட்டதும் உங்களை அண்ட முடியாது. உங்களுடைய உழைப்புக்கான முழு பலனும் இனிமேல் உங்களுக்கு தான் கிடைக்கும்.
ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னிராசி அன்பர்களே, நீங்க எப்பவுமே ரொம்ப புத்திசாலி. ஆனா உங்களோட அந்த ஏக்க குணத்தாலதான் பல இடங்கள் அடிபட்டு இருக்கீங்க. எல்லாரையும் சுலபமா நம்பிடுவீங்க. ஆனா அந்த நிலைமை இனிமேல் மாறும். இந்த ஆகஸ்ட் 23, 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட சிந்தனை ஓட்டமே மாறப்போகுது. யாருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரு கூட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். அந்த வரப்போற உறவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது தோள் கொடுக்கும் தோழனாகவோ இருந்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களுக்காக அவங்க எதையும் செய்ய துணிவாங்க. இவ்வளவு நாள் உங்களை அலட்சியப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படிங்கறது அவங்க உலகத்துக்கே காட்ட போறாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு இருந்த கெட்ட கேரெல்லாம் மறைஞ்சு நீங்க குடும்பத்தோட ஆணிவேர் அப்படிங்கறத எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. இது ஒரு மாயமோ மந்திரமோ கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை. இந்த வரிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொடர உயரத்துக்கு எல்லையே கிடையாது. ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு மறைஞ்சு கொடுத்து போறவங்க. வீட்டுல ஒரு சின்ன சண்டை வந்தா கூட நாம ஏன் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணும், நான் அமைதியா போயிடுவீங்க. ஆனா உங்க அமைதியை அவங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஆட்டி படைச்சிருப்பாங்க. குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவி மலையில இருக்கிற சொந்தக்காரங்க உங்களை ஒரு ஏளனமான பார்வையோட தான் பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நாம சொல்றத அப்படியே கேட்டுப்பாங்கன்னு ஒரு அலட்சியம் அவங்க கிட்ட இருந்திருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் 23, 24க்கு அப்புறம் வீட்டுக்குள்ள முளைய போற அந்த மரவால இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட கட்டுப்பாடும் உங்க கைக்கு மாறப்போகுது. இனிமேல் வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கணும்னாலும் சரி, அல்லது ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாலும் சரி, உங்ககிட்ட கேட்காம யாரும் எந்த முடிவும் எடுக்கவே முடியாது. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஒரு துரும்பு கூட நகராது. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த புதிய நபர் உருவாக்கி தரப்போறாரு. இது வரைக்கும் உங்களை காக்கி இலக்காரமா சிரிச்சவங்க முகத்துல இனிமேல் ஆடாது. ஏன்னா உங்களோட சொல்லுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைக்க போகுது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை தட்டாத செய்ய ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி நிக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட மன உளைச்சலால உங்க உடம்பு ரொம்ப சொருவடைஞ்சிருக்கும். ராத்திரியில நிம்மதியான தூக்கம் இல்லாம நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு பல நாள் தனிமையில புலம்பி தவிச்சிருப்பீங்க. அதோட இந்த உறவோட வருகை உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. மனசுல சந்தோஷம் வந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி பறந்து போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு 100% உண்மையாக போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை அதிர்வலை உருவாகிறத நீங்களே கண்கூடா காப்பீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு குழு உற்சாகம் உங்களை பொத்தி கொள்ளும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போற காட்சி நீங்க சீக்கிரமே பார்க்கதான் போறீங்க. அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறும். ஆனா நீங்க கன்னி ராசியா இருந்தா அவங்கள சுலபமா மன்னிக்க மாட்டீங்க. உங்க மனசு இப்ப ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும். யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ, யார் எங்க வைக்கணுமோ அதை கரெக்டா செய்ய போறீங்க. உங்களோட இந்த எதிர்த்தான சுபாவத்தை பார்த்து உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். நம்மளா இப்படி பேசுறோம், நம்மளா இப்படி அதிரடியா முடிவு எடுக்கிறோம்னு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவீங்க. அந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பேச்சுல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு கருத்தை சொல்லும் போது தயங்கி சொல்வீங்க. மற்றவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, நம்ம பேசுறதுனால குடும்பத்துல விரிசல் வந்துடுமோன்னு ரொம்பவே பயப்படுவீங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. முகத்தை அடிச்ச மாதிரி நெத்தியடியா பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இப்படி நான் சொல்வது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற உங்க வைராக்கியம் இங்க 2 நாட்கள்ல இருந்து முழுமையாமலுக்கு வரும்போது உங்களுக்காக பேச உங்களுக்கு ஆதரவா நிற்ப அந்த உறவு இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? அந்த தைரியம் தான் உங்களை ஒரு சிங்கம் மாதிரி சிலுத்து இழ வைக்கும். உங்களை அடக்கி ஆள நினைச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துதான் பழக போறாங்க. வீடா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட கை ஓங்கி நிக்க போகுது. உங்களுக்கு கிடைக்க போற அந்த ராஜ மரியாதையை பார்த்து நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து மலிய பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க அவங்களை எப்படி கையாளணும்னு ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருப்பீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இதுவரை பின்னால் குழி கரித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. முகத்துக்கு நேராக சிரித்து பேசிய முதுகில் குத்தியவர்கள் தான் அதிகம். ஆனால் அந்த ஆகஸ்ட் 23, 24 தேதிகளுக்கு பிறகு உங்களை சுற்றி நடக்கும் சதிகள் எல்லாம் தவிடுபொடியாக போகிறது. அந்த புதிய உறவு உங்கள் வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்கும் போது உங்கள் எதிரிகளின் முகத்திரையை கிழித்து உங்கள் கண்முன் நிறுத்தப் போகிறார்கள். இத்தனை நாட்களாக உங்களை யாரெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள், உங்களுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் உங்களுக்கு புட்டு வைக்க போகிறார்கள். இதையெல்லாம் கேட்கும் போது உங்கள் கோபம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இத்தனை நாள் நாம் இப்படி ஏமாந்து விட்டோமே என்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவனும் நம்மை ஏமாற்ற முடியாது என்ற ஒரு வெறி உங்களுக்குள் வரும். அந்த தைரியம் தான்
உங்களை ஒரு பெரிய உயரத்திற்கு அங்கு போல சீரிப்பாய வைக்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணத்தையோ அல்லது சொத்தையோ கூட தர மறுத்து உங்களை இழுத்தடித்தவர்கள் இனி தாங்களாகவே முன் வந்து உங்களிடம் அதை ஒப்படைக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் பொருளாதாரத்தை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. ஊருக்குள் உங்களுக்கு என்று ஒரு தனி பெயர் கிடைக்க போகிறது. இவங்க இனிமேல் பேர மாட்டாங்க, இவங்க வாழ்க்கை அளவுதான் என்று உங்களை பார்த்து சிரித்த அத்தனை பேருக்கு முன்னால் நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். உங்கள் வீட்டின் வாசலில் வந்து அவர்கள் முதலில் கேட்டு நிற்கும் அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உச்சத்தை தொடப்போகிறது. நீங்கள் சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி அல்லது வேறு எங்கு வேலை பார்த்தாலும் சரி, அங்கு உங்களுடைய பெய்தான் ஓங்கி நிற்கப் போகிறது. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கே சில நேரம் பெருமையாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு கிடைக்கும் மதிப்பை பார்த்து ஊரே உயர்ந்து போக போகிறது. வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திரும்ப தரப்போகும் நேரம் இது. உங்கள் பேச்சை கேட்க யாரும் இல்லையே, நான் சொல்வதை மதிக்க இந்த வீட்டில் ஒருத்தரும் இல்லையே என்று தனிமையில் அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி நான் சொல்வது மட்டும்தான் நடக்கும் என்ற அந்த ஒற்றை வரி உங்கள் வாழ்க்கையின் அணிவேராக மாறப்போகிறது. உங்கள் கட்டளைக்கு அடிபணிய ஒரு கூட்டணி காத்திருக்க போகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டீர்களோ, எந்த அளவுக்கு வழிகளை அனுபவித்தீர்களோ, அதற்கெல்லாம் பல 100 மடங்கு பரிசை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்கள் மனதில் இந்த குழப்பங்கள், தாயம், கவலை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி போகும். உங்களை சுற்றி இருந்த தடைகள் எல்லாம் தானாகவே உடையும். அந்த உறவு உங்கள் கையை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு துணையாக நிற்கும் போது இந்த உலகத்தையே உங்களால் சுலபமாக ஜெயித்து விட முடியும். உங்கள் முகத்தில் ஒரு நிரந்தரமான புன்னகை புள்ளியற போகிறது. கன்னி ராசிக்காரங்க வீட்டுல இதுவரைக்கும் ஒரு விசேஷம்னா உங்களை கூப்பிடவே யோசிப்பாங்க. இல்லைன்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 23, 24 அப்புறம் நிலைமை எப்படி மாறும் தெரியுமா? போய் முன்னாடி நின்று சம்மதம் சொன்னாதான் வீட்டுல எந்த ஒரு சுப காரியமும் நடக்கும். ஒரு மதிக்காம ஒதுக்கின சொந்தக்காரங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். அந்த புது உறவு உங்க கூட சேர்ந்து நிற்கும் போது உங்க பேச்சில் இருக்கிற கம்பீரம் இன்னும் அதிகமாகும். இது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்ததை பார்த்து இவங்களுக்கு கோபமே வராதுன்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய இன்னொரு முகம் இப்போதான் தெரிய ஆரம்பிக்கும். நியாயத்துக்காக நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தி இருக்கிறவங்கள ஆட்டி படைக்கும். குடும்பத்துல யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க தான் இனி முடிவு பண்ணுவீங்க. இனி நான் சொல்றதுதான் இந்த வீட்டுல சட்டம் அப்படிங்கிற உங்களோட மனநிலை உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். உங்களை சுத்தி இதுவரைக்கும் நல்லவங்க மாதிரி நடிச்ச முகமூடிகள் எல்லாம் ஒன்னொன்னா கிளிய போடு. நீங்க எவ்வளவு தூரம் மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போனீங்களோ அதை விட அதிகமா இப்போ நீங்க தயாரா இருக்க போறீங்க. இவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலும் முன்னாடி மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிட மாட்டீங்க. இவங்க உண்மையாவே கஷ்டப்படுறாங்களா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களான்னு 1000 தடவை யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க. உங்க பணத்தை வாங்கிட்டு உங்களையும் ஏமாத்துறவங்க எல்லாம் இப்ப உங்களை பார்த்து பயந்து நடுங்கிற நேரம் வந்தாச்சு. நீங்க அவங்கள தேடி போக வேண்டியதில்லை. அவங்களா வந்து உங்க காலில் விழாத குறையா பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. உங்களோட இந்த மாற்றம் பல பேருக்கு ஆச்சரியமா இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்பவே தேவையான ஒண்ணு. இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழணும்னா நம்ம கொஞ்சம் கெத்தா இருந்தா முடியும் அப்படிங்கிற உலக நீதியை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க மேல புற சொன்னவங்க வாயெல்லாம் இப்போ தானாகவே நடைச்சு போகும். பொருளாதார ரீதியா நீங்க தொடப்போற உயரம் ரொம்பவே பெருசு. இது வரைக்கும் 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட இடத்துல இனிமேல் லட்சக்கணக்கில் பணம் புரளப்போகுது. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு லாபத்தை அள்ளி தரும்போது, குறிப்பா அந்த குறுநபர் உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா உங்களுக்கு ஒரு புது தொழில் வாய்ப்போ அல்லது வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வோ தேடி வரும். உங்களை சாதாரணமா நினைச்சு உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யற நிலைமை உருவாகும். உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் முழுமையா கிடைக்க போகுது. வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க வெளியில எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது உங்களை பார்த்து ஒரு 4 பேராவது கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். இத்தனை நாள் தண்ணி ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்களுக்கு இயற்கையே உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த நாட்கள். இதை நீங்க சரியா கையில் எடுத்தீங்கன்னா இனி வர்ற காலம் எல்லாமே உங்களுக்கான வசந்த காலம் தான். இந்த மாற்றம் வெறும் குடும்பத்துக்குள்ள மட்டும் நடக்க போறதில்லை. உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள், உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள்னு எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்க போகுது. இவ்வளவு நாள் கன்னி ராசிக்காரங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தவங்க இப்போ முன்னாடி வந்து நிற்பரே குனி குறுகி போவாங்க.
இந்த புது உறவு உங்க கூட சேர்ந்து நீங்க யாரு, உங்க உண்மையான குணம் என்ன அப்படிங்கறது ஒருக்கே ஆணித்தரமா நிரூபிக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம போயிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெரிய அளவுல பேசப்படும். உங்களை தூக்கி வச்சு கொண்டாட ஒரு பெரிய கூட்டமே உருவாக போகுது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த மெய்கள், அவமானங்கள், நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லையேங்கிற அந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த ஆகஸ்ட் 23, 24 மொத்தமா காத்துல பறக்க போகுது. உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு பிறக்கும். இந்த உலகத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படிங்கிற நிம்மதி உங்களை ஒரு பெரிய ஆசுவாசத்துக்கு கொண்டு போகும். உங்க பேச்சுல இருக்கிற அந்த அதிகாரத்தை பார்த்து சிலருக்கு பொறாமையா கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்க மனசு ரொம்ப தைரியமா இருக்கும். எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம முடிவுகள் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோட தான் உங்க பயணம் இருக்க போகுது. நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரியை நீங்க வெறும் வார்த்தையா சொல்லாம உங்க செயலையும் செஞ்சு காட்ட போறீங்க. அவர்கள் உங்களை நம்பான, உங்களை ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாளரா நீங்க வலம் வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு வாங்க முடியாம போன பொருட்கள், உங்களுக்கு கிடைக்காம கள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வரப்போகுது. உங்க கையில காசு புறணும், உங்க பேச்சுல கெத்திருக்கும். உங்க கூட வரப்போற அந்த உறவு உங்களுக்கு ஒரு பெரிய பேடயமாக இருந்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் உங்களை காப்பாற்ற போகுது. இனிமேல் உங்களை பார்த்து ஒருத்தர் கூட விரல் நீட்டி தப்பா பேசிட முடியாது. அப்படி பேசினா அவங்களுக்கு கிடைக்க போற பதிலடி ரொம்ப மோசமா இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வசந்த காலம் வரும்னு சொல்லுவாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த வசந்த காலம் இந்த தேதிகள்ல இருந்து தான் முழுமையா ஆரம்பமாகுது. நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும், உங்க எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். வீட்டுல இருக்கிற பெரியவங்க முதல் சின்ன குழந்தைங்க வரைக்கும் உங்க பேச்சை ரேவவாக்கா எடுத்துப்பாங்க. உங்க குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் நீங்க ரொம்ப சுலபமா தூக்கி சுமக்க போறீங்க. அதுக்காக நீங்க கஷ்டப்பட போறதில்ல, அதை ரொம்ப சந்தோஷமாவும் திறமையாவும் செய்ய போறீங்க. உங்க திறமையை பார்த்து ஊரே வியக்க போகுது. உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத நீங்களே இப்பெல்லாம் முழுசா உணர போறீங்க. இந்த நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த அதிகாரம் உங்க வாழ்க்கைய பல மடங்கு உயர்த்தி உங்களை ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் உண்டு. யார் கஷ்டப்பட்டாலும் சரி அவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்க்க கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வழிய இந்த பல வருஷமா அனுபவிச்சுட்டு வரீங்க. ஆனா ஆகஸ்ட் 23, 24 தேதிக்குனால இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போற நேரம் இது. அந்த புது உறவு உங்க வீட்டுக்குள்ள வர்றது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்த போக ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பம். எத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போது. உங்களுக்காக பேச உங்களை கொண்டாட ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியம் உங்க முகத்துல ஒரு புது கம்பீரத்தை கொடுக்கும். இனிமேல் உங்களை யாரும் சுலபமா ஒதுக்கவோ அவமதிக்கவோ முடியாது. அப்படி யாராவது நினைச்சா கூட அவங்களுக்கு கிடைக்க போற பதிலடி ரொம்ப மோசமா இருக்கும். உங்க குடும்பத்துல இது வரைக்கும் நடந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரொம்ப குறைவுதான் இல்லையா? ஆனா இனிமேல் நீங்க தலையசைக்காம ஒரு சின்ன காரியம் கூட நடக்காது. உங்ககிட்ட ஆலோசனை கேட்காம யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சட்டமா மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் உங்க பேச்சை வேகவாக்கா எடுத்துப்பாங்க. இது உங்களுடைய பொறுமையால, உங்களுடைய நேர்மையால உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பரிசு. உங்க புது உறவு உங்க கூட சேர்ந்து நிற்கும் போது உங்களோட பலம் 1000 யானை பலத்துக்கு சமமா மாறப்போகுது. எதிரிகள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்களை நெருங்கவே அவங்க பயப்படுவாங்க. உங்க நல்ல புற சொல்றவங்க வாயெல்லாம் இனிமேல் நிரந்தரமா அடைக்கப்படும். பொருளாதார ரீதியா நீங்க சந்திக்க போற மாற்றம் பல பேரை ஆச்சரியப்பட வைக்கும். இது வரைக்கும் பண கஷ்டம்னு நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா இனிமேல் உங்க கையில காசு புரளப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. நீங்க செய்யற தொழில லாபம் தொட்ட போகுது. வேலை செய்யற இடத்துல பெரிய பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. அந்த புதுவுறவோட அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பெரிய பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரும். உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்க ரொம்ப சுலபமா செஞ்சு கொடுப்பீங்க. உங்களை பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஏளனமா பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்க வெற்றியை பார்த்து வாயை அடைச்சு போய் நிற்பாங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கும் சிந்தி வியர்வைக்கும் இப்போதான் முழுமையான பலன் கிடைக்க போகுது. இந்த வெற்றியும் இந்த அதிகாரமும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா நிலைச்சு நிக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்காக நீங்க எதையும் யோசிச்சதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் குடும்பம், பிள்ளைங்க, சொந்தக்காரங்கன்னு அவங்களுக்காகவே உங்களை ஒடுக்கிக்கிட்டீங்க. ஆனா அந்த தியாகத்துக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மிஞ்சம்.
இந்த சூழ்நிலைய அந்த புது உறவு அடியோடு மாற்றி அமைக்க போறாங்க. உங்களுக்கான உரிமைகளை அவங்க தட்டி கேட்பாங்க. நீங்க இனிமேல் அமைதியா இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய அவங்க சண்டை போட்டாவது வாங்கி கொடுப்பாங்க. இனி நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் உங்க ஒவ்வொரு செயல்லையும் வெளிப்படும். வீடா இருந்தாலும் வெளியில நீங்க பழகிற இடமா இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ராஜ சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்க போது. கன்னி ராசிக்காரங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா ஒரு எரிநிலை குறைஞ்சுக்கிட்ட இருந்துச்சு. வெளியில சிரிச்ச முகமா சுத்தினாலும் உள்ளுக்குள்ள நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தினாங்களேங்கிற வழி உங்களை பிராணப்படுத்துச்சு. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு காசு வச்சிருக்கிறவங்களுக்கு கொடை பிடிச்ச கதையெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அவங்க செஞ்ச அந்த துரோகத்தெல்லாம் நீங்க மறக்கல, மனசுக்குள்ள ஒரு ஓரமா புதைச்சு வச்சிருக்கீங்க. அந்த ஆகஸ்ட் 23, 24 வீட்டுக்குள்ள வரப்போற அந்த உறவு நீங்க புதைச்சு வச்சிருந்தவங்க தன்மானத்தை தோண்டி எடுத்து ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இத்தனை நாள் உங்களை மதிக்காத அதே சொந்தக்காரங்க இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து கை கட்டி நிக்க போறாங்க. அவங்களுக்கு உங்க உதவி தேவைப்படும். ஆனா நீங்க பழைய ஆளா இருந்தா ஓடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த புது உறவு ஒரு பெரிய பக்கதளமா நின்று யார் நல்லவங்க யார் பெற்றவங்க கண்ணாடியில காட்டுற மாதிரி தெளிவா காட்டிட்டு போனாங்க. நீங்க யாரை தூக்கி விடணும் யாரை தூக்கி எறியணும்னு ரொம்ப கெத்தா முடிவு பண்ண போறீங்க. உங்களுடைய அந்த பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை உடை தாவணை எல்லாமே இந்த 2 நாட்கள்ல இருந்து அடியோடு மாறப்போகுது. உங்களோட பார்த்தாலே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் கலந்த மரியாதை காணாகவே வரும். இவங்கிட்ட முன்ன மாதிரி விளையாட முடியாது, இவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்கன்னு ஊரே பேச ஆரம்பிக்கும். நீங்க எந்த தெருவுல அவமானப்பட்டீங்களோ அதே தெருவில் உங்க வண்டி வந்து நிற்கும் போது 4 பேர் எழுந்து நின்று கும்பிடுற அளவுக்கு உங்க தலைவிதி மாறப்போகுது. அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள வர்றது ஏதோ சுலபமா நடந்துடாது. அதுக்காக கிரகங்கள் பெரிய வேலை செஞ்சிருக்கு. ஒரு சுத்திரல தரித்திரம், கண் திருஷ்டி, சேவினை, கோளாறு எல்லாமே அந்த ஒரு நபர் உள்ளே நுழையும் போது சுக்குநூறா உடஞ்சி சிதற போகுது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்க வீட்டுல நடக்கிற இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பார்த்து மாய பிளக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகத்தை யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. முன்னாடிலாம் நீங்க ஒரு நியாயத்தை சொன்னா அதுல 1000 தப்பு கண்டுபிடிப்பாங்க. இப்ப நீங்க ஒரு சாதாரண விஷயத்த சொன்னா கூட அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு சுத்தி இருக்கிறவங்க தலையாட்ட போறாங்க. உங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்த வைக்கிற நாட்டாமை பதவியில நீங்க தான் உட்கார போறீங்க. உங்க கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் அவங்க உங்க பேச்சை கேட்கலன்னா கூட இனிமேல் நீங்க சொல்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டாங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர போறாங்க. நீங்க ஒரு கோடு கோட்டா அதை தாண்ட இந்த உலகத்துல யாருக்கும் தைரியம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆளுமை சக்தி உருவாக போகுது. உங்களோட அழகச்சவன் எல்லாம் இப்போ உங்க முன்னாடி எப்படி முகத்தை காட்டுறதுன்னு தெரியாம தலைமுனைஞ்சு நிக்க போற காட்சியை நீங்க ரசிச்சு பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போற இந்த உச்சகட்ட சந்தோஷம் உங்க ஆயுசுக்கு மறக்க முடியாத ஒரு பொற்காலமா மாறப்போறது. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். உங்களை ஏமாளின்னு நினைச்சவங்க எல்லாம் இனிமேல் உங்களை பார்த்து நடுங்க போகும் நேரம் வந்துடுச்சு. உங்களுடைய உழைப்பை முடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்காம குறைத்தி அடிச்சவங்க எல்லாம் இனி உங்க காலடியில வந்து நிலக்கும் அளவுக்கு உங்களுடைய அடிகாரம் கொடி கட்டி கறக்க போகுது. அந்த ஆகஸ்ட் 23, 24 உங்க இல்லத்துக்கு வரப்போகும் அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கையோட போக்கையே முற்றிலுமா மாத்த போகுது. அத்தனை நாள் உங்களை அடக்கி ஆள நினைச்சவங்க இனி நீங்க சொல்றது மட்டுமே கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாக போகுது. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் காத்திருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இனி கல்வெட்டு போல நிலைத்து நிற்கும். உங்க முடிவை எடுத்து ஒரு வார்த்தை பேசப்பட யாருக்கும் தைரியம் வராது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாரகமான நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கு. உங்களோட மன வலிமை பல மடங்கு அதிகரிக்க போது. இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அனைத்திற்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து பணம் கிடைக்க போகும் காலகட்டம் இது. இந்த புதிய உறவோட வருகை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார முன்னேற்றத்தையும் வழி தரப்போகுது. இதுவரை எத்தனையோ முறை நீங்க பணத்துக்காக மற்றவங்க கிட்ட கையேந்தி நின்று இருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் வெற்றியில தான் முடியும். உங்களை அலட்சியப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இனி நான் சொல்வது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க எடுக்கிற சபதம் உங்க வாழ்க்கையில 100% நிறைவேறக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் சுத்தி இருக்கவங்களை ஆட்டி படைக்கும். யார் உங்களுக்கு எதிராக சதி செஞ்சாங்களோ அவங்களோட முகமூடிகள் எல்லாம் கிழித்தெறியப்படும். உங்களுக்கு துணையா உங்களுக்கு அரணா அந்த புதிய உறவு நிற்கும் போது நீங்க எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
உங்க மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாமே மாயமாகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. நீங்க எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் உங்க குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்ல போகுது. உங்களை புத்தி இதுவரைக்கும் இருந்த அந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் மொத்தமா விலகி ஒரு பெரிய நல்ல சக்தி உங்க வீட்டை ஆக்கிரமிக்க போடும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு, ஒரு புது தைரியம் பிறக்கும். உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இனி உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி போக நிலைமை உருவாகும். நீங்க ஒரு வார்த்தை பேசினா அது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு உங்களோட செல்வாக்கு உயரும். உங்களுடைய உண்மையான பாசத்துக்கும் உழைப்புக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரம் இனிமேல் தான் முழுமையா கிடைக்க போகுது. உங்க வீட்டை தேடி வரப்போகும் அந்த நபரோட கால் தடம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. எந்த இடத்துல எல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அங்கெல்லாம் நீங்க நிமிர்ந்து நின்று கெத்தா வளம் வர போறீங்க. உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்களை ஒரு ராஜாலா, ஒரு ராணியா பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து உங்க அதிகாரம் முழுமையா நிலைநாட்டப்படும். கன்னி ராசிக்காரங்க மனசு எப்படிப்பட்ட மனசுனா, ஒருத்தர் சின்னதா தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு இறக்கப்படுற மனசு. ஆனா அந்த நல்ல குணத்தை பல பேர் ரொம்பவே தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் வசதியா மறந்துட்டு உங்களுக்கு எதிராகவே வலை விரிச்சாங்க. ஆனா அந்த ஆகஸ்ட் 23, 24க்கு அப்புறம் உங்ககிட்ட வரப்போற அந்த பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய அந்த பழைய இறக்க குணம் அப்படியே மாறி ஒரு நியாயமான கண்டிப்பு வரப்போற. தப்பு செஞ்சவங்களுக்கு 2வது வாய்ப்பு தரவே மாட்டீங்க. முதல் தடவையிலேயே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிருவீங்க. அந்த புது உறவு உள்ளே வர்ற நேரம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு உருவாகும். யார் நமக்கு உண்மையா இருக்காங்க, யார் நம்ம பின்னாடி குழி பறிக்கிறாங்கன்னு உங்க கண்ணுக்கு அப்படியே படமா தெரிய போகுது. இனிமேல் உங்களை எவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. உங்க வீட்டுல நீங்க போடுறதுதான் சட்டம். அதை மீறி ஒருத்தர் செயல்பட நினைச்சா அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற தண்டனை அவங்க ஆயுசுக்கும் மறக்காது. உங்க குடும்பத்துல ஒரு சில சொந்தக்காரங்க எப்பவுமே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறதா அவங்க முழு நிறைய இருந்திருக்கும். அதனால இனிமேல் அவங்க உங்க முன்னாடி வாயை தரத்துக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க திருப்பி கேட்க போற கேள்விகள் அவங்க சவுக்கடி மாதிரி சாக்கும். உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு ஆட்டம் உருவாக போகுது. அந்த ஆகஸ்ட் 23, 24ல உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த உறவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டிய மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு காவல் தெய்வமா நின்று உங்களை பாதுகாக்க போறாங்க. உங்களுக்கு வர வேண்டிய கெட்ட பெயர், உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து எல்லாத்தையும் அவங்களை தடுத்து நிறுத்துவாங்க. வீட்டுல நடக்கிற எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி தான் நடக்கும். உங்களை ஊரம் கட்டிட்டு இனி யாரும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொண்டாடிட முடியாது. உங்களோட சிம்மாசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க போய் கெத்தா உட்காந்து நீங்க நான் சொல்றதுதான் நடக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படியே கேட்க நடப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்த உடல் சோர்வு, மன கஷ்டம் எல்லாமே எந்த போச்சுன்னே தெரியாம காத்துல கரைச்சு போயிடும். ராத்திரியில நிம்மதியா தூங்கி எத்தனையோ மாசம் ஆச்சுன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இனிமேல் குழந்தை மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. நம்ம கஷ்டத்தை தீர்க்க ஒருத்தர் வந்துட்டாங்கிற அந்த நிம்மதி உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு பெரிய வேகம் இருக்கும். இவ்வளவு நாளா தள்ளி போன காரியங்கள் எல்லாம் இப்போ புயல் வேகத்துல நடக்க போகுது. காசு பணம் உங்க கையே விதி மழையா பொழிய போகுது. உங்களை நம்பி நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. ஆனா நீங்க பழைய மாதிரி எல்லாரையும் நம்பி உதவி செய்யாங்க. தகுதியான ஆட்களுக்கு மட்டும்தான் செய்வீங்க. இந்த உலகமே உங்களை ஒரு பெரிய மனுஷனா, ஒரு ஆளுமை மிக்க நபரா பார்க்க போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை உங்க வாழ்நாள் முழுக்க கொடுக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க இனிமே எடுக்க போற அவதாரம் ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை திக்குனா நீங்க ஒரு மூலையில போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யாருமே இல்லையங்கிற அந்த தனிமை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இப்போ அந்த அழுகையெல்லாம் ஒரு பெரிய கோபமா மாறப்போகுது. அந்த ஆகஸ்ட் 23, 24ல உங்க வீட்டுக்குள்ள வர்ற உறவு உங்க கண்ணீர் துளிய உங்களுக்கான ஆயுதமா மாத்தி கொடுக்க போறாங்க. உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சவங்க முன்னாடி நீங்க கால் மேல் கால் போட்டு கெத்தா உட்கார போற காலம் வந்தாச்சு. இத்தனை நாளா உங்களை மிதிச்சு மேல வந்தவங்க எல்லாரையும் மொத்த கையால ஓரங்கட்ட போறீங்க. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு கண்டிப்பா கண்ணே பட்டுடும். அந்த அளவுக்கு உங்க பேச்சில் ஒரு அதிகாரமும் செயல்ல ஒரு வேகமும் இருக்க போகுது. உங்களை குறை சொன்ன வாயெல்லாம் இப்போ உங்களை புகழ்ந்து கேச ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் இனிமேல் சுலபமா மயங்க மாட்டீங்க. காசு பணம் விஷயத்துல நீங்க இப்போ தொலைப்புற உயரம் உங்களையே பிரமிக்க வைக்கும். இது வரைக்கும் உங்களை நம்பி யாரும் ஒரு 10 ரூபாய் கடன் கொடுக்க கூட ரொம்ப தயங்கி இருப்பாங்க. இவங்ககிட்ட கொடுத்தா திரும்பி வருமோ வராமோங்கிற ஒரு இலக்கணம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா இனிமேல் நீங்க நினைச்சா
பல பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்களோட பொருளாதார நிலைமை தடபுடலா மாறப்போகுது. உங்களுக்காக அந்த புது உறவு கொண்டு வர்ற அதிர்ஷ்டம் உங்க வீட்டுல செல்வ மழையே பொழிய வைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட நகைகள், புது வண்டி, வாகனம், நிலம் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரப்போகுது. ஒரு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம எத்தனையோ நாள் ஏமாந்து போயிருக்கீங்க. உழைப்பு உங்களுடைய தான் இருக்கும், ஆனா லாபம் வேற ஒருத்தருக்கு போயிருக்கும். அந்த மோசடி வேலைகள் எல்லாம் இனி உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது. உங்களுக்கான நியாயமான வருமானம் பல மடங்கா பெருகி உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களோட கடன்காரனா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க செழிப்பை பார்த்து அடி போய் நிக்க போறாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இனி நீங்க வைக்கிறதெல்லாம் சட்டம். வேற என்ன சொன்னாலும் நீங்க சொன்னதை தெரிவிச்சா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். நான் சொல்வது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரிய நீங்க உங்க செயல்ல ரொம்ப அழுத்தமா செஞ்சு காட்ட போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க இனிமேல் உங்க பேச்சை மீறி ஒரு 8 கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. உங்களுக்கான அந்த விமர்சனம் முழுமையா தயாராகிடுச்சு. நீங்க தட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட அந்த புது நபர் உங்க பக்கத்துல நிற்கிற வரைக்கும் உங்களை அசைச்சுக்கு இந்த உலகத்துல ஒருத்தரால முடியாது. உங்களை இதுவரைக்கும் அடிமையா நினைச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களுக்கு அடிமையா மாற போறாங்க. நீங்க ஒரு ராஜநடையில் நடந்து வர்றதை பார்த்து உங்க எதிரிகள்லாம் தெரிச்சு ஓட போறாங்க. நீங்க இனிமேல் அனுபவிக்க போற இந்த அதிகாரமும் சந்தோஷமும் உங்க ஆயுஷ் முழுக்க நிலைச்சு நிற்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா 10 தடவை யோசிச்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. உங்களோட இந்த நல்ல மனசை அவங்க பலவீனமா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆகஸ்ட் 23, 24க்கு அப்புறம் உங்க குணத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இல்லைனாலும் ரொம்ப அதிரடியா நெத்திடியா சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்க போற தைரியம் அப்படிப்பட்டது. அவங்க உங்க கூட இருக்கும்போது உங்களை பத்தி தப்பா பேசுறவங்கள நீங்க ஒரு குருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களை பார்த்து இவங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஊரே மாரடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்க போது. இனிமேல் உங்களை எவனும் அச்சுறுத்த முடியாது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க படாத அவமானம் கிடையாது. நல்லா இருக்கிறப்போ உங்களை சுத்தி வந்தவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததும் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டாங்க. அந்த வழியை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே அழுது தீர்த்திருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த ஆகஸ்ட் 23, 24க்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த அதிர்ஷ்டமான உறவு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களை விட்டு ஓடி போன அதே சொந்தங்கள் இப்போ உங்க சில முடிவுகளை எடுக்க போறீங்க. அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்க போற தைரியம் அப்படிப்பட்டது. அவங்க உங்க கூட இருக்கும்போது உங்களை பத்தி தப்பா பேசுறவங்கள நீங்க ஒரு குருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களை பார்த்து இவங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஊரே வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்க போகுது. இனிமேல் உங்களை எவனும் அச்சுறுத்த முடியாது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க படாத அவமானம் கிடையாது. நல்லா இருக்கிறப்போ உங்களை சுத்தி வந்தவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததும் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டாங்க. அந்த வழியை நீங்க யாருக்கிட்டே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுது தீர்த்திருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த ஆகஸ்ட் 23, 24க்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த அதிர்ஷ்டமான உறவு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போதும். உங்களை விட்டு ஓடி போன அதே சொந்தங்கள் இப்போ உங்க வாசற்படியில வந்து தயங்கி நிக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படும். ஆனா நீங்க கண்ணி ராசியா இருந்து அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்க மாட்டீங்க. யாருக்கு எந்த இடமோ அந்த இடத்துல அவங்கள ரொம்ப சரியா வைக்க போறீங்க. உங்களுடைய இந்த கெத்தான சுடாலத்தை பார்த்து நீ நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற உங்க வைராக்கியத்தை பார்த்து பல பேர் மிரண்டு போக போறாங்க.